AK64 குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அதே கூட்டணி வரப்போகுது அப்படின்னு இந்த படத்து மேலான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் முக்கியமாக அஜித் சார் ரசிகர்களுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு நவம்பர் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ போட முடியாதனால அதை பற்றி பெருசாக வந்து நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் நிறைய சேனல்ஸ் வந்து நவம்பர் மாதம் கண்டிப்பாக அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை அப்படின்னு உடனே இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரே கிடைக்கல. ப்ரொடியூசர் கிடைக்காம ஆல்ரெடி ஒரு ப்ரொடியூசர் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா அது இழுபறியா போயிட்டு இருக்கு. வேற எந்த ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்காம அஜித் சார் அதிக சம்பளம் கேட்கறதுனால நிறைய கம்பெனியில் வந்து சுரேஷ் சந்திரா சார் வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட், இந்த படத்துல வந்துட்டு இவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினா, அவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினா, முக்கியமான கேரக்டர்ல இவங்க நடிக்கிறாங்க, இவர் நடிக்கிறாரு, வில்லனா வந்து இந்த நடிகர் நடிக்க போறாரு, அந்த நடிகர் இப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பேசாதனால ஒரு கிளியரான ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன பிளான் பண்றாங்க, எப்போ ஷூட்டிங் போறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு AK64 என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத தெளிவா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். AK64 படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும். குட் பை அக்லியோட கிளைமேக்ஸ்லேயே வந்துட்டு அவர் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாரு, அடுத்த படம் நான் தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு விழாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவரே வந்துட்டு கன்ஃபார்மாக நான் தான் படம் பண்றேன் அப்படின்றத அஃபீஷியலாகவும் சொல்லிட்டாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து சொல்லிட்டாரு. படத்தோட அடுத்த கேள்வி யாரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வந்துட்டு ஃபைனல் பண்ணி அதற்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனால் இடையில வந்து சில தகவல் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் பணம் பெரட்ட முடியல, அதனால வந்துட்டு வேற ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு 100% உண்மையான தகவல் அப்படின்றது தெரியல. ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவர் தான் வந்து ப்ரொடியூசர். ஸோ அது அடுத்த கட்டமாக அவங்க வந்துட்டு மூவ் பண்ண மாதிரி எந்த ஒரு தகவலும் பெருசாக வந்து அந்த மாதிரி தெரியல. ஆனால் நவம்பர் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதுனால நிறைய தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதே மாதிரி படத்தோட மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக அனிருத் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தகவலும் அப்பவே வந்துருச்சு. ஏன்னா அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக வந்து அனிருத் தான் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கடுத்து ஆஃபீஷியலி வந்து என்ன கேள்வி வரும், படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். படத்தோட பட்ஜெட் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சாரோட சேலரி என்ன, அவரோட சம்பளம் வந்து எவ்வளவு வந்து வாங்க போறாரு, எவ்வளவு கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வரும். அதாவது குட் பை அக்லி படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 160 கோடிக்கு மேலே, 163 165 கோடி வரைக்கும் வாங்கினார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு. ஸோ அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த படத்துக்கு அதுல இருந்து கூடுதல் சம்பளம் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குட் பை அக்லி படம் ஓடலை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. முக்கியமாக அஜித் சார் படமா இருக்கட்டும், விஜய் சார் படமா இருக்கட்டும், ரஜினி சார் படமா இருக்கட்டும், இவங்க படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஓடலை அப்படின்னாலும் சம்பளம் வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சதா நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. அவங்களா எனக்கு தெரிஞ்ச அஜித் சாரா இருக்கட்டும், ரஜினி சார் 2 பேருமே வந்துட்டு படம் சரியா போகல அப்படின்னா அடுத்த படத்துக்கு சம்பளத்தை அவங்களே வேணா குறைப்பாங்க. ஆனா வந்து படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி அவங்க கூட்டி கேட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து 180 கோடிக்கு மேல அஜித் சார் கேட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்கு. அதனால வந்துட்டு அஜித் சார் வந்து இவ்வளவு சம்பளம் கேட்கிறாரு, இவ்வளவு சம்பளம் கேட்கறனால வந்து ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்காங்க, அதனாலதான் வந்துட்டு படம் டிலே ஆகி போயிட்டே இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி தவறான தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சினிமாக்குள்ள இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு காமன் மேனா ஒரு ரசிகர்கிட்ட கேட்கும் போது கூட போன படத்துக்கு 160 கோடி சம்பளம் வாங்கினாருப்பா, இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், அப்ப அடுத்த படத்துக்கு எவ்வளவு வாங்குவான்னு கேட்டா அவனே சொல்லுவான், ஒரு 10 கோடி 20 கோடி சேர்த்து தான் கேட்பாங்க, சேர்த்து தான் கொடுப்பாங்க, 200 கோடி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தவறான தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா 180 கோடிக்கு மேல சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 180 கோடி சம்பளம் அப்படிங்கும்போது நம்ம தமிழ் சினிமா பத்தியும் தெரியுமே, நடிகர் வந்துட்டு பெரிய நடிகர், பெரிய ஸ்டார் அப்படின்னா அவங்க சம்பளம் வந்து அதிகமா இருக்கும். பட்ஜெட் அப்படின்றது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல பாதி கூட இருக்காது. ஸோ ஒரு 180 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 280 300 கோடி பட்ஜெட் இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 300 கோடி நெருக்கி குட் பை அக்லி படம் வசூல் பண்ணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த படத்தோட பட்ஜெட் அதுக்கு ரேஞ்சுக்கு இருக்கும். அடுத்து இந்த வரக்கூடிய படம் இதை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்த கேள்வி என்னவா இருக்கும், படத்தோட ஹீரோயின் வந்து யாருங்க? ஏன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து ஹீரோயின் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வில்லன் கேட்பாங்க. ஸோ அஜித் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும். ஹீரோயின் யாருன்னு கேட்கும்போது நிறைய தகவல் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலியில் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து கேஜிஎஃப் படத்தில் நடிச்சாங்க, ஸ்ரீநிதி செட்டி, அவங்க வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பூஜா ஹெக்டேன்னாங்க, கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க, மறுபடியும் நயன்தாரா வந்து ஜாயின் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலைஸ் பண்ண போறது வந்துட்டு அஜித் சாரும்
டேரக்டரும் தான். ஸோ அது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 100% விஷயங்கள் தெரிஞ்சு இப்போதைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த லைனப்பில் இருக்காங்க. முக்கியமாக ஸ்ரீலீலாவும் ஸ்ரீநிதி செட்டியும் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து மெதுவாக குறைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுவாசிக்கா இருக்காங்க இல்லையா, லப்பர் பந்து படத்தில் அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோகன்லால் சார்ட்ட வந்து ஒரு முக்கியமான கேரக்டருக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. அவர் டேட் இல்லாமல் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அப்படியே நிற்கிது. அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் வில்லன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதிட்டையும் ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ்டையும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேர்த்துல யாராவது ஒரு வந்து கமிட் ஆவாங்கன்ற ஒரு பக்கம் ஒரு மாதிரியான ஒரு தகவல் வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் 2 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஒரு மல்டி ஸ்டாரர் படமா வந்துட்டு ஆதித்ய ரவிச்சந்திரன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு டாக்ஸா மட்டும்தான் இருக்கும். அங்கங்க சொல்ற தகவல், பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் சொல்ற தகவல், நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல வந்து கிடைக்கிற தகவல் நம்ம பேச முடியும். இதெல்லாம் ஒரு தகவலா இருக்கே தவிர 100% இது நம்ம எதுக்குமே அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. மியூசிக் டைரக்டர் வரைக்கும் அசூரன்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த ஹீரோயின் இவங்க, வில்லன் இவங்க, முக்கியமான ரோல் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க அப்டேட் கொடுக்கும்போது நமக்கு வந்து தெரியும். அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் அதை நெருங்கி போகும்போது, ஏன்னா ஷூட்டிங் வந்து எப்போ போறாங்கன்றத பொறுத்து தான் அந்த ஷூட்டிங் போகக்கூடிய நாட்களுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி 20 நாட்களுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்? இது வரைக்கும் இந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ படத்தோட ஷூட்டிங் என்னைக்கு போவாங்க அப்படின்ற கேள்வி தான் வரும். அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஷூட்டிங் எப்போ போக போறாங்கன்ற பொறுத்து தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்துட்டு அக்டோபர் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நவம்பர் மிட்டுக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா செகண்ட் வீக்குள்ள வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அஜித் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ரேசிங் வந்து ஒரு லிஸ்ட் வந்து அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, நவம்பரில் ஒன்று இருக்குது, டிசம்பரில் இருக்குது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அவர் ரேசிங் வந்து அவர் இருக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜனவரியில் ஷூட் போகிற மாதிரி இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் ஷூட் போகிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலை, அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு டிசம்பராக இருக்கலாம், அப்படின்னா ஜனவரியாக இருக்கலாம். ஷூட்டிங் அப்படின்றது அஜித் சார் ஜனவரியில் தான் வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்புறம் தான் ஷூட் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா மார்ச் வரைக்கும் அவருக்கு வந்து அங்கே பிளான் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வராரா இல்லை அந்த 2 மாதம் தானே கொஞ்சம் மாற்றி இது பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனால் ஜனவரிக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. எக்ஸாக்டாக வந்து ஜனவரியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஷூட்டிங் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளி நோக்கி தான் படம் போகும். தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முன்னாடி பிளான் பண்ணது என்னன்னா ஷூட்டிங் உடனே போனால் சம்மர் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்மர் வரைக்குமே எல்லா படங்களும் புக்கில் தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இந்த படம் ஷூட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணாலும் சம்மருக்கு கொண்டு போக முடியாது. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தீபாவளிக்கு தான் கொண்டு போவாங்க. தீபாவளிக்கு ரஜினி சார் படம் பிளான் பண்ணாங்க, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனாலும் அஜித் சார் ரிலீஸ் பண்ணுவார். பட் இருந்தாலும் அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஷூட்டிங் ஜனவரியில் போகிறாங்க அப்படின்னா ரிலீஸ் டேட் அப்படின்றது தீபாவளியை தான் லாக் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம். ஏன்னா வந்து ஒரு குறுகிய கால படப்பிடிப்பாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து மறுபடியும் அஜித் சார் வந்துட்டு கார் ரேஸ் வந்து போவார். ஸோ அதில் ஒரு பெரிய கேப் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இதோட பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டைரக்டர் கூட வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய படம் அப்படின்றனால காலம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு வர மாதிரி தான் பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு AK64 படத்தோட தற்போதைய நிலைமை. இதை விட்டுட்டு வந்துட்டு ப்ரொடியூசர் கிடைக்கல, அஜித் சாருக்கு வந்துட்டு இவ்வளோ சம்பளம் ஓவரு, அவர் 10வது இடத்துக்கு போயிட்டாரு, அவர் நம்பர் 1 இடத்துல இருக்காரு, இன்னமும் வந்து அந்த கதறல் வந்து தாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி அவர் பெருசாக யோசிக்க போகிறதும் இல்லை, நம்மளும் இனிமேல் யோசிக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு இடையில காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள் பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டென்ட்டுக்காக பேசுகிறாங்களே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த படம் வேற லெவலில் இருக்கும். முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும், இந்த படத்தோட சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான பேக்ட்ராப்ல எடுக்க போறாங்க. அதையுமே நிறைய பேர் வந்துட்டு ஹார்பர் பேக்ட்ராப்ல எடுக்க போறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு டைரக்டரை தவிர இப்போதைக்கு டைரக்டர் அஜித் சாரை தவிர இப்போதைக்கு வந்து யாருக்கும் என்ன பேக்ட்ராப்ல எடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இவர் சொன்ன ஒரு விஷயம், யாரு ஆதித்ய ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குட் பேட் அக்லி படம் அப்படின்றது ஃபேன்ஸ்க்காக நான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமான ஒரு படமா ஒரு மாஸ் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரே தவிர என்ன ஜானர் எந்த மாதிரியான பேக்ட்ராப்ல இருக்கும் அப்படின்ற எந்த தகவலும் வந்து கிடையாது. ஆனால் கண்டிப்பா வந்துட்டு மார்க் ஆண்டனி படம் எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிச்சோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், இல்லை வேற மாதிரி ஃபேமிலியோட வந்து அதுவும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா
ஒரு பயங்கரமான ஒரு படமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக குட் பேட் அக்லியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரோ அது எதுவுமே இருக்காது அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அது இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லி மாதிரி எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை வேற மாதிரி மார்க் ஆண்டனி அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலியை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி கூட அஜித் சார் ஃபேன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் கலந்த ஒரு மாஸ் என்டர்டெய்னராக கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.